மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம்மா. ஒரு அதிர்ச்சியான செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். 4 மாதங்கள் கருவுற்ற நிலையில்தான் உறவினர்கள் விசாரித்த போது இந்த துயர சம்பவம் தெரிய வந்திருக்கிறது. 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதுல 3 பேர் சிறுவர்கள். எத்தனையோ சட்டங்கள் வந்தாலும் எத்தனையோ நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக சொன்னாலும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்கதையாகிட்டு இருக்கதே, என்ன முடிவு இதற்கு? உடுமலையில நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் கடுமையான அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்துது. இந்த மாதிரி பெண் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்முறை, பாலியல் துன்புறுத்தல், பாலியல் பலாத்கார சம்பவங்கள் வெவ்வேறு வடிவங்களை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம கவனத்துக்குரியது. இப்போ அந்த 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 சிறுமிக்கு கிட்டத்தட்ட 9 பேர், அதுல 3 பேர் சிறுவர்கள். அப்போ இது ஒரு கூட்டு பலாத்காரம் நடந்திருக்கு. அப்ப இதுல என்ன அவங்களுக்கு தொடர்பு, அவங்களுடைய வேலை என்ன, எப்படி அந்த ஒரு சிறுமியை குறி வச்சாங்க, அப்ப இதெல்லாமே ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தணும். அப்போ இந்த பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை என்பது வெவ்வேறு வடிவத்தை, ஏற்கனவே பாண்டிச்சேரியில இப்படி சம்பவம் நடந்தது. அந்த குழந்தைய கொன்னு சாக்கு முட்டையில கட்டி கால்வாயில போட்டாங்க. அப்போ அதுக்கு இணையாதான் இந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. 9 பேருன்னா அது எவ்வளவு பெரிய துயரங்களை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனை, என்ன அழுத்தம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆகவே தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட சம்பவங்கள்ல உடனடியாக போக்சோ பிரிவின் கீழ் கைது செய்திருப்பது என்பது நல்ல விஷயம். ஆனால் அரியலூர்ல நந்தினி பிரச்சனையில குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு 8 ஆண்டுகள் நீதிமன்றத்துல வழக்குகள் நடக்குது. அப்போ ஒரு சிறுமி கடுமையா வன்கொடுமை செய்யப்பட்டு 8 ஆண்டுகள் கழிச்சுதான் ஆயுள் தண்டனையே கொடுத்திருக்கு. அப்போ எங்க இந்த தாமதம் ஏற்படுது, ஏன் ஏற்படுது, இது எல்லாமே தமிழ்நாடு அரசு ஆய்வுக்கு கொண்டு வரணும். ஆகவே பெண் குழந்தைகள் அவர்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள் சட்டம் மட்டுமே அது தடுத்து நிறுத்திடும் பார்க்க முடியாது. இப்போ பெண் குழந்தைகளை வீட்டுல விட்டுட்டு போறதுக்கே பெரிய கவலையாக இருக்கு. ஆகவே உடுமலைப்பேட்டை இந்த சம்பவத்தை தமிழ்நாடு அரசு அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீதிமன்றம் இன்னும் இருக்கக்கூடிய துறைகளிலெல்லாம் ஒரு கூட்டு ஆய்வு செய்து பெண் குழந்தைகளின் மீதான பாலியல் வன்முறையை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய என்னுடைய கருத்தாக நான் பதிவு செய்யறேன். இது ரொம்ப கவலையளிப்பதாக இருக்குதுங்கிறது தான் என்னுடைய கருத்துங்க. நன்றிம்மா. இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.